குழந்தைகளுக்கு இனிப்பு, சாக்லேட், டொஃபி இதெல்லாம் வாங்குறீங்க. மிக அவதானமா இருங்க. அதாவது நல்ல கடைகள்ல நல்ல பிராண்டான சாக்லேட்டுகளை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைனா வாங்கியே கொடுக்காதீங்க. அந்த அளவுக்கு இருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான இனிப்புகள், சாக்லேட்டுகள் பல கடைகளில் விற்கப்படுது. இது இப்போ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு தான் இதெல்லாம் தெரிய வருது அப்படின்றது. நமக்கு ஏற்கனவே இது தெரியும். ஆனால் நாம போகும்போது சில கடைகளில் இது நல்லா இருக்கு, இது கலரா இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு நாங்கள் வாங்கி கொண்டு கொடுக்குறோம். அதை தவிர்த்து கொள்ளுங்க. காரணம்னு சொன்னா ஒல்கோட் மாவட்ட, கொழும்பு பெட்டா ஒல்கோட் மாவட்டத்தில் ஒரு கடை இது முறைப்பாட்டின் அடிப்படையில் பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு. இந்த கடையில டேட் இல்லாத, எந்த நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டது, இந்த உணவுக்குள்ள, இந்த இனிப்புக்குள்ள, இந்த சாக்லேட்டுக்குள்ள என்ன போடப்பட்டிருக்கு, எதுவுமே இல்லாத வேற வேற மொழிகள்ல இருக்கிற இனிப்புகளும் சாக்லேட்டுகளும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதோட 3 வயசுக்கு உட்பட்டவர்கள், அதாவது குறைந்தவர்கள் சாப்பிடக்கூடாத சில டாஃபி, சில சாக்லேட்டுகள் இருக்கு. அதை கூட வெளியில வச்சிருக்காங்க. சின்ன பிள்ளைல எடுத்து போக வாய்ப்பு இருக்கு. அவங்க அதை கேட்டா வாங்கி கொடுப்பாங்க பெட்ரோல், அதெல்லாம் வாசிக்க மாட்டாங்க எல்லாருமே. எனவே இந்த மாதிரி கவனம் இல்லாத பல கடைகளும், அதாவது பழுதான, அதாவது எப்பப்ப இது முடியுதுன்றே தெரியாது, எப்ப இதை மேனுஃபேக்சர் பண்ணாங்க, எப்ப இதை எக்ஸ்பயர் ஆகுதுன்னு கூட தெரியாத அளவிலான டாஃபி சாக்லேட்டுகள் இருக்கு. இது எல்லாமே கவனமா சின்னவங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது மிக மிக கவனமா, அதுவும் தெரிஞ்ச பிராண்ட் உள்ளதை ஒரு சின்னதாவது வாங்கி கொடுங்க. இல்லைன்னா அதை விட்டுருங்க. இந்த மாதிரியான பல விஷயங்கள், மிக மோசமான விஷயங்கள், வியாபாரிகள் தங்களுக்கு லாபத்தை மட்டுமே வச்சுக்கொண்டு மற்றவங்களை பத்தி கவலைப்படாமல் விற்கிற வியாபாரிகளுக்கு நீங்க நல்ல பாடம் படிக்கணும். உண்மையை சொல்ல போனா இது நல்ல விஷயமா தெரியல. ஏன்னா சின்ன பிள்ளை சாப்பிட நல்லா தெரியும். அதை ஒரு தடவை பார்த்து நான் தேவையில்லாத அகற்றுறது, எந்த நாட்டில இருந்து கொண்டு வாரீங்க, இது எதுவுமே தெரியாத அளவுக்கு விற்கிற அப்படின்றது காசுக்காக மட்டும்தானே அப்படின்றது தான் மிக கவலைக்குரிய விஷயமா இருந்துச்சு. கவனமா இருங்க குழந்தைகளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கும் போது.